வணக்கம், இனிய இரவுகள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. முன்னாடிலாம் ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே அப்படியே அடி வயிறுலாம் அப்படியே கலங்கும். சபா வந்துருச்சு, சண்டே வந்துருச்சு, இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, நாளைக்கு காலைல ஸ்கூலுக்கு போகணுமே அப்படிலாம் தோணிக்கிட்டு இருக்கோம். தென் காலேஜ், அப்புறம் காலேஜோட ஜாலியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். வேலைக்கு போகணும் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட எண்ணங்கள் வரும். எப்படி எல்லாருக்கும் ஃப்ரைடே வந்தாலே ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆக்சுவலாக சாட்டர்டே சண்டே தான் லீவாக இருக்கும். பட் ஆனால் நமக்கு ஃப்ரைடேவே அந்த ஒரு பூஸ்ட் தொத்திக்கும். ஓகே, 2 நாள் லீவ் அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் சண்டே. நாளைக்கு மண்டே ஆச்சு, இன்னும் ஒரு வாரம் வேலைக்கு போகணுமே, ஒரு வாரம் ஸ்கூலுக்கு போகணுமே அப்படிங்கிற ஞாபகத்திலே ஒரு லீவ். அவ்வளோதானா, லீவ் முடிய போதா, மத்தியானம் தாண்டிடுச்சு, சாயந்தரம் ஆகிடுச்சு, ஐயோ நாளைக்குன்னு சொல்லிட்டு இந்த இருக்கிற 6 நாளும் அப்படியே பயத்துலேயே போயிடும். பயம்னு சொல்கிறத விட ஒரு விதமான சோகம், ஒரு விதமான ஒரு கலவையான ஒரு எண்ணம் வரும். வேலைக்கு போனபோது ஸ்கூலில் கூட நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணும். ஸ்கூல் படிக்கும்போது எப்படா வேலைக்கு போவோம், காலேஜ் போவோம் அப்படின்னு தோணும். இந்த மாதிரி மாற்றி எண்ணங்கள் வர சகஜம்தான். ஆனால் இப்போலாம் எந்த எண்ணமே வர மாட்டேங்குது. என்னடா இது, சண்டேனாலே ஒரு பயம் வரணுமே, ஒரு சண்டே மாதிரியே ஃபீல் ஆகலை. எங்கடா போச்சு, இத்தனை வருஷம் அந்த சண்டே எங்கே காணாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் தான் வருது. சண்டே ஆனால் சன் டிவியில் படம் போடுவாங்க, இப்போ சன் டிவியில் படம் போடுறாங்க. ஆனால் அந்த பழைய இது இல்லையே. எல்லா படத்தையும் ஓடிடியில் பார்த்துடுறோம். முன்னாடியாச்சும் படங்கள்லாம் வந்தால் எங்கள் அப்பா சன் டிவியில் போடுறான்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ கால மாற்றத்தில் ஓடிடி அது இதுன்னு எல்லாமே வந்துருச்சு. ஆனால் ஒரு நிமிஷம் நிறுத்தி யோசிச்சு பார்த்தா எதுவுமே இல்லையே. எங்கே போச்சு என்னோட பழைய சண்டேக்கான ஃபீலே இல்லையே. எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்குது. ஏன் இப்படி இருக்குது, என்ன ஆச்சு அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் எல்லா கேள்விகளையும் ஒன்றா சேர்த்து இதுக்கெல்லாம் ஏன் எங்கே போச்சு என்னோட பழைய சண்டே என்ன ஆச்சுன்னு யோசிச்சு பார்த்தா நமக்கு வயசாகிடுச்சு அப்படின்னு தோணுது. ஆமாம்ல, பழகிட்டோம் போல், எல்லாத்துக்கும் பழகிட்டோம். அவ்வளோதான், இனிமேல் என்ன இருக்கிற வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதான், அந்த நிலைமைக்கு வந்தாச்சு. இப்போவே வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. இப்படி இருக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு யோசிக்க கூட தெரில. பட் யோசிச்சு பார்த்தா அப்படி இருக்கக்கூடாது தான். ஆனால் என்ன பண்ணுறது, வாழ்க்கை நம்மளை தூக்கி போட்டு மிதிக்கும் போது இதையும் பழகிக்குவோம். சேம் ரொட்டீன் திங்ஸ் திரும்ப செஞ்சதே செய்வோம், பண்ணதையே பண்ணுவோம். வாழ்க்கை அப்படியே போய்கிட்டு இருக்குது. புதுசாக கோல்ஸ் வச்சு அதை அச்சீவ் பண்ணலாம் வைக்கலாம்னு யோசிச்சா கூட அதெல்லாம் முடிய மாட்டேங்குது. ஸோ இப்போவே வயசாச்சுன்னு தோணுச்சுன்னா இன்னும் 40 வயசில் என்ன ஆகும், 50 வயசில் என்ன ஆகும், 60 வயசில் என்ன ஆகும்? இல்லை அதையும் நம்ம ரொம்ப பழகி போய் 40 வயசு 50 வயசு ஆகும்போது இந்த யோசனை கூட இல்லாமல் நின்றுமா? மிட் லைஃப் கிரைசிஸ்ங்கிறது இப்படி தான் இருக்கும் போல். ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறதுக்கும் ரொம்ப வயசான ஆளாக இருக்கிறதுக்கும் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் ஒரு குழப்பமான நிலைமையில் இருக்குது மனசு. தினமும் ராத்திரி வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவுக்கு வந்தாச்சு. என்ன பேசுகிறதுன்னு கூட எதுவுமே பேசாமல் சும்மா ரெக்கார்ட் ஆன் பண்ணி வச்சுட்டு ஹாய் இன்றைக்கி சண்டே எல்லோரும் ரெஸ்ட் எடுங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் வீடியோ ஆஃப் பண்ணிடலாமா? என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மனசு மூளை செயல்படவே மாட்டேங்குது. அந்த மாதிரி டியூன் ஆகிட்டோமா ஒரு சண்டேஸில் எந்த வேலையும் பார்க்கக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு ஆக்சுவலாக ரேன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், புலம்பிக்கிட்டு தான் இருக்கிறேன். பேசாமல் நாளையிலேருந்து அடுத்த வீக்கெண்ட் வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது எழுதி வச்சு நோட் டவுன் பண்ணி டெய்லி அதை சக்ஸஸ் பண்ணலாமா, இல்லைனா அது ஃபெயிலியர் ஆகிறோமா, அதில் எழுதி வச்சதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுதா, டிக் போடலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி யோசிக்கலாம். ஆனால் அதை கூட ஏன் இன்றைக்கி ஆரம்பிக்கிறேன், நாளிலேருந்து ஆரம்பிக்கலாமே அப்படின்னு தோணுது. அப்போ இன்றைக்கி என்ன தான் பண்ணுறது? காலையில் எழுந்தவொடனே சரி ஓகே நான்வெஜ் எடுக்கலாம், அது ஒரு பழக்கம். சண்டே ஆனால் சிக்கனா மட்டனா, என்ன ப்ரோ என்ன எடுக்கலாம் ப்ரோ, என்ன சாப்பிடலாம் ப்ரோ, ஃபிஷ் எடுத்து சாப்பிடலாமா ப்ரோ, பண்ணலாமா ப்ரோ அப்படின்னு யோசிச்சோன்னா ஐயோ அதுவும் ரெகுலராகவே இருக்குது. யோசிச்சு பார்த்தா ஒன்றும் மாறலை, அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மனசு அந்த பழைய ஃபீல் இல்லாதனால எங்கே போச்சு என் சண்டே அப்படிங்கிற எண்ணத்துலேயே மனசு ஒரு ஏக்கத்துலேயே இயங்கிக்கிட்டே இருக்குது. ஆனால் இதே சமயத்தில் இதே சண்டே எதுவுமே நமக்கு ஒரு ஒர்க்கு கொடுத்துட்டாங்களோ, வேலை கொடுத்துட்டாங்களோ, ஐயோ என் ப்ரீஷியஸான சண்டே பிடிங்கிட்டீங்களா, இந்த சண்டே நான் என்னெல்லாம் பண்ணியிருப்பேன் தெரியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டோம், இதே தான் பண்ணியிருப்போம், சும்மா உட்காந்துருப்போம். அப்போ இந்த சண்டேக்கு ஒர்த்தாக வேல்யூபிளாக மாற்றணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த சண்டே நம்ம சும்மா இருக்கக்கூடாது. சும்மா இருக்கக்கூடாதுன்னா நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, நம்மளை யாராவது ஏதாவது வேலை வாங்கணும். நம்மளோட சண்டேவை பிடுங்கி இன்னொருத்தர் நமக்கு வேலையை கொடுத்து அந்த வேலையை பண்ணி ஐயோ அந்த சண்டே எனக்கு போயிட்டே அப்படிங்கிற எண்ணம் வந்தால் மட்டும்தான் இப்போலாம் சண்டேக்கான மரியாதை கிடைக்குது. பேசாமல் அந்த மாதிரியே பண்ணிடலாம் போல இனிமேல். யாராவது ஒரு சின்ன டாஸ்க்கோ பெரிய டாஸ்க்கோ முடிகிற டாஸ்க்கோ முடியாத டாஸ்க்கோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வேலையை எனக்கு கொடுங்க, நான் ஃப்ரீயாக இருக்க சண்டே அதுமா கொடுங்க. அப்போ தான் எனக்கு இந்த சண்டே என் கையை விட்டு போகும். என்னுடைய சண்டே மேலே எனக்கே ஒரு மதிப்பு வரும். ஓ மை காட் என் சண்டே எனக்கு போயிடுச்சு, இந்த சண்டே எல்லாம் பண்ணியிருப்போம் தெரியுமா அப்படின்னு எனக்கு நானே ஃபீல் பண்ணணும். பழக்கப்படுறோம் ஒரு விஷயத்துக்கு, திரும்ப பழக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த விஷயத்துக்கு மேலே இருக்கிற ஒரு எந்தூசியமே போயிடுது. பெரிய எந்தூசியமா இந்த வார்த்தை கூட டக்குன்னு வாயில வர மாட்டேங்குதா. ஒரு ஈர்ப்பே போயிடுது. என்ன தான் பண்ணலாம், பேசாமல் புலம்பலாம், இதுதான் நம்மளால முடியும் போல். இதுலேயும் ஒரு ஆனந்தம் கிடைக்குது. நான் சொல்ல போனால் இப்போ நம்ம புலம்புறோம்ல, இந்த புலம்புற நம்ம இன்னொருத்தட்ட போய் புலம்பி அவன் என் வாழ்க்கை இதோட அதிகமாக பயங்கரமாக இருக்குடா, மோசமாக இருக்குடா, என்னடாடே அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு ஜாலி கிடைக்குது. பரவாயில்ல
இவனும் நல்லா இல்லை. மனுஷனுக்கு மனுஷன் வந்து ஆறுதலாக பேசுறது என்னன்னா வேற ஒன்றும் இல்லை. நம்ம புலம்பணும், நம்மளை விட இன்னொருத்தன் அதிகமாக புலம்பணும். பரவாயில்ல, 2 பேர் சேர்ந்து புலம்பும் போது சந்தோஷமாக தான் இருக்கும். வாழ்க்கை வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது, இவனும் நல்லா இல்லை அப்படிங்கிற எண்ணத்தில் தான் வந்து மனுஷ புத்தி வந்து நமக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்குது. எனக்கு சண்டே கூட வேண்டாம்டா, சண்டே கூட ஒர்க்கிங் டே மாதிரி வச்சு வேலை வாங்க, ஆனால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எனக்கு சண்டேங்கிற ஃபீலை கொடுத்தா போதும். சில பேருக்கு இல்லை பல பேருக்கே இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். எப்படின்னா ஃபேன் இல்லாமல் கூட வந்துடலாம், ஆனால் ஃபேன் சத்தம் வேணும். கரண்ட் போயிட்டுனா ஃபேன், ஒரு கொசுக்கடி இல்லை, எதுவுமே இல்லைன்னா, ஒரு சில்னஸ் இருந்துச்சு, மழை டைமாக இருந்தால் அழகாக தூக்கம் வரும் தான். ஆனால் அது பிரச்சனை கிடையாது. ஃபேன் ஓடணும் கூட அவசியம் கிடையாது. அந்த ஃபேன் சத்தத்துக்கே நம்ம பழகிருப்போம். அந்த மாதிரி தான் இப்போ எனக்கு சண்டே இல்லைனாலும் பரவாயில்ல, சண்டே ஃபீலை மட்டும் கொடுங்கடா ப்ளீஸ். இந்த மாதிரி என்னுடைய சண்டே ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு சாயந்தரம் ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன். அவன் என்ன வேலை பார்க்குறாருன்னா போக்குவரத்து துறையில் வேலை பார்க்குறாரு. ஐ மீன் டிராஃபிக் போலீஸாக இருக்கிற அவர். ஸோ அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது, உனக்குலாம் எப்படிப்பா சண்டே வந்து வருது, உனக்குலாம் சண்டேலாம் எப்படி ஃபீல் ஆகுதுன்னு கேட்கும்போது, உங்களுக்குலாம் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து லீவ் இருக்குது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குலாம். எனக்குலாம் யோசிச்சு பாரு, நான் போலீஸில் இருக்கேன், எனக்கு எந்த லீவ் இருக்குது, வாரத்தில் 7 நாள் எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிறான். அப்போ ஒரு விஷயம் சொன்னான், ஆனால் எனக்கு சண்டே ஆனால் ஜாலியாக இருக்குண்டா அப்படின்னா. என்னடா சண்டே ஆனால் உனக்கு எப்படா ஜாலியாக இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லைடா டிராஃபிக்னு சொல்கிறோம், எல்லா நாளும் வந்து ஹெவி டிராஃபிக்காக தான் இருக்கும். ஆனால் சண்டேன்னு வந்துடுச்சுன்னா போதும், டிராஃபிக்கே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், ரோடே காலியாக இருக்கும். இந்த பீக் ஹவர்ஸுங்கிறது எங்களுக்கு கிடையாது. ஏன்னா மற்ற எல்லா நாளுமே வந்து காலைல ஒரு 7:30-8 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா ஒரு 10:30-11 மணி வரைக்கும் ஸ்கூல், காலேஜ், அப்புறம் ஆஃபீஸ் கோயர்ஸ் எல்லோரும் வரிசையாக போய்கிட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் சமாளிக்கே 11:30 ஆயிரும். அதுக்கப்புறம் மற்ற ஃபைன் போடுறது எல்லா வேலையும் பார்த்துட்டு மத்தியானம் சாப்பிட போனால் போயிட்டு வந்துட்டு சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு டிராஃபிக் ஆரம்பிச்சதுன்னா எல்லாரும் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறதுக்கு 8 மணி 8:30 ஆயிரும். ஆல்மோஸ்ட் ஒரு 9 மணிக்கிட்ட ஆயிரும். இப்படியே டிராஃபிக்கில் வந்து பார்த்துட்டு சண்டே ஆனிச்சுன்னா எங்களுக்கு இந்த பீக் ஹவர்ஸ்ங்கிறதே கிடையாது. ஸோ மார்னிங்லேருந்தே ரோட்லாம் ரொம்ப காலியாக இருக்கும், பெருசாக இருக்காது. என்ன கடைக்கு போகிறவன், மார்க்கெட் போகிறவன், இந்த மாதிரி ஷாப்பிங் போகிறவங்க அப்பப்போ வந்துட்டு இருக்கோம். மேபி சாயந்தர நேரத்தில் ஈவினிங்கில் கொஞ்சம் வெளியே போகிறவங்க வரவங்கன்னு கொஞ்சம் கூட்டமாக இருக்கிறதால அது கூட மற்ற டிராஃபிக்கோட கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே கிடையாது. ஸோ ரோடு காலியாக இருக்குது, மக்கள் கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக நடமாடுறதையும் பார்க்கும்போதே வந்து பயங்கர சண்டேங்கிற ஃபீல் வந்து எனக்கு கொடுக்கும் அப்படின்னு சொன்னான். யோசிச்சு பார்க்கும்போது பாரு, இப்போ நான் சொன்ன இதே விஷயம் தான் கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்னேன்னா அதை தான் அப்ளை பண்ணுறேன். எனக்கு என்னடா ஒரு சண்டே ஃபீலே இல்லையான்னு யோசிக்கும் போது நான் என்ன சொன்னேன், எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கேன், அந்த வேலையை பார்த்தா தான் என்னோட சண்டேயை பிடிங்கிட்டாங்க, பறிச்சிட்டாங்க, எனக்கான சண்டே போயிடுச்சுன்னு சொல்லி என்னுடைய சண்டே மேலே இருக்க ஃபீலே எனக்கு வரும்னு சொன்னேன் இல்லையா. இப்போ பாருங்களேன், அவன் என்ன பண்ணுறான்னு கிட்டத்தட்ட அதான் பண்ணியிருக்கான். எனக்கு அவன் யூனிஃபார்ம் போட்டு காலையிலேயே ஆஸ் யூஷுவல் வேலைக்கு போயிடணும், தொடர்ந்து வேலை பார்க்கணும். அவன் வேலைக்கு போயிட்டான். வேலைக்கு போயிட்டு என்ன சொல்கிறான்னா, கூட்டமே இல்லாமல் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதுவே எனக்கு ஒரு லீவ் டே மாதிரி இருக்குது. நான் பெருசாக வேலை பார்க்க வேண்டாம், வேலையை வந்து மினிமலிஸ்டிக்காக கம்மியாக பார்த்தா போதும். அதுவே எனக்கு ஒரு சண்டே ஃபீல் வரும். வீட்டுக்கு சாப்பிட போகும்போது ஃபேமிலியோட நல்லா ஜாலியாக கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1/2 மணி நேரம் வீட்டில் இருக்கலாம். சண்டே ஃபீலே தனி தான் அப்படிங்கிறான். ஸோ இவனோட பேச கேட்கும்போது எனக்கு இப்போ ஓகே சரி பரவாயில்ல, அவனை மாதிரி நம்ம காலையிலே எழுந்து வேலைக்கெல்லாம் போகல, வீட்டிலே இருந்துகிட்டு இருக்கோம். அவனுக்கு அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளோ பரவாயில்லையே அப்படின்னு யோசிக்கும் போது நம்மளும் சண்டேல தான் இருக்கோம், லீவில் தான் இருக்கோம்னு தோணுது. ஆக சுற்றி நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நம்ம சந்தோஷமா இல்லையா, அடுத்தவன் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து நம்ம சந்தோஷமாக இருக்க கற்றுக்கணும். இல்லை அடுத்தவன் புலம்புறான்னா நம்மளும் புலம்புறோம், அவனும் புலம்புறோம் அப்படிங்கிறத பார்த்து நம்மளும் சந்தோஷமாக இருந்துக்க வேண்டியதான். மொத்தத்தில் சொல்ல வர விஷயம் ஒன்றே தான், எனக்கு சண்டே சூப்பராக இருக்குது. ஏன்னா அவன் சொல்லிட்டான்ல, அவன் ஜாலியாக இருக்கான்ல, அவனோட கம்பேர் பண்ணும்போது அதோட சூப்பர் ஜாலியாக இருக்கேன். ஸோ நானும் சூப்பராக இருக்கேன், என் சண்டே செம்ம ஜாலியாக முடிஞ்சிருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் உங்கள் சண்டே எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க, இல்லை சண்டேஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோவே இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்கேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இல்லைனா இதுக்கு முன்னாடி வந்து போட்டுக்கிட்டு இருக்க வீடியோஸ்லாம் பார்த்து தொடர்ந்து இன்னும் அடுத்தடுத்து தினமும் வீடியோ போடலாங்கிற ஐடியாவில் இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஞாபகம் இருந்தால் மறக்காமல் இதே சேனலுக்கு திரும்ப வந்து பாருங்கள். பாய்.